அஜூரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ரியல் கேஸில் நம்மளால் என்ன மாதிரியான ஒரு சினாரியோ வந்தாலும் அதுக்கு நம்ம சொல்யூஷன் தேட முடியும். அதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஃபண்டமெண்டல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அஜூரை ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், அஜூரை ஏன் படிக்கணும் அப்படின்ற இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இப்போது நம்ம குளோபல் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AWS தான் மார்க்கெட் லீடராக இருக்கார். 30% அளவுக்கு இந்த க்ளவுட் மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸில் 2024 Q4 மட்டும் கிட்டத்தட்ட $91 பில்லியன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அஜூரை பார்த்தீங்கன்னா 21%, கிட்டத்தட்ட 9% தான் கம்மி. ஆனால் அமேசான் தான் இருக்கிறதுலே இப்போ மார்க்கெட் லீடராக இருந்தாலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு க்ளவுட் ப்ரொவைடராக அஜூர் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே அஜூர் AWSஐ பீட் பண்ணுவாங்க அப்படின்றத தான் இந்த டெக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனலிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் AWS முன்னாடி இருந்தாலும் அஜூர் ஆன் த டாப் இன் நவடேஸ். ஸோ சீக்கிரமாகவே மேலே போயிடுவாங்க அப்படின்றது தான் உண்மை. சரி, ஏன் மைக்ரோசாஃப்ட் அஜூர்? இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூரை நம்ம ஏன் 2025 படிக்கணும்? இப்போ நம்ம 2025 இருக்கோம். இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூரை படித்தா நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், நிச்சயமாக இருக்குது. ரொம்ப அதிகமான டிமாண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் இப்போ ரொம்ப அதிக அளவில் தேவைப்படுது. காரணம் என்னென்னா எல்லா சர்வீசஸுமே, எல்லா ஒர்க்குமே, எல்லா விஷயங்களுமே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே மாறதுனால இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ஜினியர்ஸுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஜூர் மாதிரியான மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன், இல்லை AWS மாதிரியான இந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட், கூகுள் கொடுக்குற GCP சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாவே நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இதில் அஜூர் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஃபீஸ் 365, மைக்ரோசாஃப்ட் அஜூர், டேட்டா பேஸ், MySQL, அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் அவங்க சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல கோடிங் லாங்குவேஜஸுமே இருக்குது. அதனால் அஜூர் சர்டிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்டர்பிரைஸில் நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு 95% ஆஃப் Fortune 500 கம்பெனிஸே அஜூர் சர்வீசஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்குமே இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூரை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இது மாதிரியான இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே இப்போ நாம் ஒரு டூலை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அஜூரோட சர்வீசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோடை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு தேவையான என்டையர் விஷயங்களை அஜூர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீபில்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் டிரைவ் பண்ணி வச்சதை நாம் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா மைக்ரோசாஃப்ட் அஜூர் இஸ் த ஒன் ஆஃப் த பெட்டர் ஆப்ஷன். அண்டு ஹைப்ரிட் க்ளவுட் லீடராகவும் மைக்ரோசாஃப்ட் அஜூர் இருக்காங்க. அதாவது நம்ம பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது, நம்மளுடைய என்வரான்மெண்ட் இருக்கக்கூடிய சர்வரை நம்ம அஜூரோட இன்டகிரேட் பண்ணுறது, 2025 ஐடி ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த ஹைப்ரிட் க்ளவுட் இன்டகிரேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூர்னா என்ன, ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். இன்டர்நெட் மூலயமா நிறைய சர்வீசஸை, இன்டர்நெட் மூலயமா ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸை, இன்டர்நெட் மூலயமா நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இன்டர்நெட் மூலயமா கொடுக்குறது க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதை மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கொடுக்குற அந்த ப்ராடக்டோட பேர் மைக்ரோசாஃப்ட் அஜூர். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் வச்சு நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு இமேஜஸ் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட். இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் இதோட ஆட் ஆகணும். அண்ட் தென் நம்ம ரூலுமே க்ரியேட் பண்ணலாம். மேக்ஸிமம் எனக்கு 10 இமேஜ் ஷோ ஆனால் போதும். நான் ஒவ்வொரு இமேஜ் அப்லோட் பண்ண லாஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிற மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அஜூர் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நான் ட்ராக் ஃபைல் டு அப்லோட் சொல்லிட்டு செலக்ட் ஃபைல் என்று கொடுத்துருக்கேன் இல்லையா. கிளவுட் என்வரான்மெண்ட்ல அப்லோட் பண்ற ஒரு மேக்ஸிமம் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல அப்லோட் பண்றப்போ அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு ஜென்ரலான யூஸ் கேஸ். இந்த ஜென்ரல் யூஸ் கேஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூசர் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் கொடுக்குற ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வரும் அப்படின்னா லோட் பேலன்சர் கிட்ட தான் வரும். இந்த லோட் பேலன்சர் எங்கன்னா ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வருக்கு முன்னாடி இருக்கும். அந்த சர்வருக்கு முன்னாடி இருக்கிற
லோட் பேலன்சர் எந்த சர்வரில் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அது ஈவனாக வந்து ரெக்வஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நேரத்தில் ஒரு 100 ரெக்வஸ்ட் வந்து வருது அப்படின்னா நம்மக்கிட்ட 3 சர்வர் இருக்குது. ஒவ்வொரு சர்வருமே 35 ரெக்வஸ்ட் இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல 30, இந்த இடத்துல 30, இந்த இடத்துல 30, அதுக்கப்புறம் ஒன்றா போட்டுட்டு வரதுக்கு இந்த லோட் பேலன்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஒரே சர்வருக்குள்ளே 100 பேர் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதர் அந்த சர்வர் கிராஷ் ஆகிடும், இல்லைனா அந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, லோட் பேலன்சர் ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி விடுது. அது வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிட்ட நமக்கு தேவையான ஃபைல் சிஸ்டத்தை, அதாவது அந்த இடத்துல ஒரு இமேஜாக இருக்கலாம், ஜேபெக் ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை வீடியோ ஃபைலில் இருக்கக்கூடிய MP4 ஃபார்மேட்டாக இருக்கலாம், MP3யில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை கோடிங் ஸ்கிரிப்டிங் ஃபைலாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். எவ்ரிதிங் நம்மளால் எங்கே பண்ண முடியும்னா அஷூர்க்குள்ளே பண்ண முடியும். அஷூர்க்குள்ளே ஒரு பேசிக்கான ரெக்வஸ்ட் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். தென் அஷூரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக இருக்கிற டேர்ம்ஸுக்கும் அஷூரில் இருக்கிற டேர்ம்ஸுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த இடத்துல சர்வர்ஸ் அப்படின்றது நம்ம லோக்கலாக வச்சிருக்கிற ஒரு சர்வர், அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணும். சேம் திங் க்ளவுடில் வந்து ஆப் சர்வீஸில் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். டேட்டா பேஸுக்கு MySQL டேட்டா பேஸ், லோட் பேலன்சருக்கு அஷூர் லோட் பேலன்சர், ஸோ ஃபைல் சிஸ்டத்துக்கு பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ இது என்னன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே டேர்ம்ஸை நம்ம அஷூரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த இம்ப்ளிமெண்டிங் இன் அஷூரில் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.